கேரளத்தினுடைய ஆர்எஸ்எஸ் தலைவர்களில் ஒருவரும் அங்கிருந்து வெளிவரக்கூடிய கேசரிங்கிற ஆர்எஸ்எஸ் பத்திரிகையினுடைய அதிபருமாக இருக்கக்கூடிய என்ஆர் மது அவர் நேற்றைக்கு கலந்துகிட்ட ஒரு கூட்டத்தில் 2 விமர்சனங்களை சிக்கலான விமர்சனங்களை வச்சிருக்கிறாரு. அது என்ன விமர்சனம்? ஒன்று உணவுக்கு எதிரானது, இன்னொன்று அங்கே இப்போ பிரபலமாக சமூகத்தில் கேரள மக்களால் கொண்டாடப்படக்கூடிய ஒரு ராப் பாடகர் அவருக்கு எதிராகவும் கடுமையான விமர்சனத்தை வச்சிருக்கிறாரு. அது என்ன விமர்சனம், என்ன விஷயம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளால் போய் பார்ப்போம். வழக்கமாக ஆர்எஸ்எஸ்காரங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் பீஃபுக்கு எதிரான அந்த உணவு பிரச்சனையை வழக்கம் போல் இந்தியா முழுவதுமே அதை நிகழ்த்திட்டு இருக்கிறாங்க. ஆனால் கேரளத்தில் அது பெரிய அளவுக்கு எடுபடவும் செய்யாது. ஏன்னா கேரள மக்களுடைய உணவு பழக்கமே உங்களுக்கு அதிகமாக பீஃப் இறைச்சி சாப்பிட்றது, அதுலேயுமே பீஃப் முக்கியமான ஒரு உணவு. காலையில் பீஃபும் பரோட்டாவும் சாப்பிட்றது ஒரு இயல்பான விஷயம். கேரளத்தினுடைய மிக பிரபலமான உணவு பார்த்திங்கன்னா புட்டு கடலைக்கறி. அதுதான் கேரளத்தினுடைய பிரபலமான சுவையான உணவு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னு சொன்னால் இன்னைக்கு இளம் தலைமுறையில் இதை தாண்டி ஷவர்மா இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு உணவாக இருக்குது. அது கேரளத்தில் மட்டும் இல்லை, இந்தியா முழுவதுமே ஷவர்மா பல்வேறு மாநிலங்களில் பெரிய ஒரு இளைஞர்கள் விரும்பி உண்ணக்கூடிய, சுலபமாக வாங்கி உண்ணக்கூடிய ஒரு பிரபலமான உணவாக ஷவர்மா இருக்குது. ஷவர்மாவுக்கு எதிராகத்தான் இவர் ரொம்பவே காரை துப்பி இருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா, கேரளத்தில் சாலையோரங்களில் மாலை நேரங்களில் நடக்க முடியல, ஒரே மாமிச வாடையாக இருக்குது, கரிஞ்சு நாத்தம் அடிக்கக்கூடிய மாமிச வாடையாக இருக்குது, நடக்க முடியல, சவமயான வழியாக நடக்கிற மாதிரியான ஒரு உணர்வு வருது அப்படின்னு சொல்லி. ஐயோ, நமக்கு அந்த வாசனையை கேட்டால் தானே, வாசனையை நுகர்ந்தால் தானே நமக்கு வாங்கவே தோணும். ஒரு ஷவர்மா வாங்கிட்டு போயிடுவோமா, ஒரு இறைச்சி வாங்கிட்டு போயிடுவோமா, ஏதாவது ஒன்று மாமிச பதார்த்தங்கள் அந்த வாசனையை வச்சே நம்ம வாங்கிட்டு போயிடுவோமா, ஒரு கொத்து பரோட்டா வாங்கிட்டு போயிடுவோமான்னு நமக்கு தோணும். இவர் சொல்கிறாரு, நமக்கு நடக்கவே முடியல, மயானம் வழியாக நடக்கிற மாதிரியான ஒரு இது ஏற்படுது, அவ்வளோ மோசமாயிற்று, மக்களுடைய உணவு பழக்கம் ரொம்ப ரொம்ப மோசமாயிற்று, இவருக்கு பிடிக்காததை எல்லாரும் பிடிக்காதது மாதிரி பேசிகிட்டு இருக்கிறார். இன்னொன்று அழகாக இன்னும் சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, இந்த ஷவர்மா இருக்குதுல்ல, ஷவர்மாங்கிறது ஷவர்மா இல்லை, அதுக்கு பேர் ஷவவர்மா. அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறாரு. ஷவ ப்ளஸ் வர்மா, அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறாரு. என்ன விளக்கம்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் ஷவர்மா சாப்பிட்டு ஒரு முகமதுவோ ஒரு ஆயிஷாவோ இல்லைன்னா ஒரு தாமஸோ இன்னும் சாவல்ல. ஷவர்மா சாப்பிட்றதுனால ஒரு முகமதுவோ ஒரு ஆயிஷாவோ இல்லைன்னா ஒரு தாமஸோ சாகலை. ஆனால் இந்துக்கள் செத்துட்ருக்காங்க. சரியான ஒரு கண்டுபிடிப்பை அவர் கண்டுபிடிச்சு சொல்லியிருக்கிறார். அடடே, ஷவர்மாவில் அப்படி என்ன இருக்குது? இந்துக்களை கொல்ற மாதிரி ஏதாவது ரசாயனம் வச்சுருக்கானா, இல்லைன்னா அந்த ஷவர்மா உள்ளால் போய் இது இந்து அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு ஏதாவது பண்ணுதான்னு சொல்லி நமக்கு தெரியல. இந்த அறிவியல் கண்டுபிடிப்பெல்லாம் எப்படி அவர் பண்ணான்னு சொல்லி நமக்கு மூளையை கசக்க வேண்டியது இருக்குது. இந்த அறிவியல் கண்டுபிடிப்பு ஏன் வளைகுடா நாடுகள்லேருந்து வரக்கூடிய எண்ணெய் நமக்கு வேண்டான்னு சொல்ல இவங்களால் தோணலைன்னு தெரியல. பெட்ரோலிய பொருட்கள், வேறு என்னெல்லாம் பொருட்கள் எல்லாமோ வெளிநாடுகள்லேருந்து வருது. முக்கியமாக எண்ணெய் பொருட்கள் வெளிநாடுகள்லேருந்து தான் வருது. முக்கியமாக அரபு தேசங்கள்லேருந்து நமக்கு வருது. இதுக்கு எதிராக இது அரேபிய நாட்டினுடைய எண்ணெய், இது அரேபிய நாட்டினுடைய டீசல், இது அரேபிய நாட்டினுடைய பெட்ரோல், இதை நாம் நிராகரிப்போம், இதை எதிர்ப்போம், இது இந்து தேசம், இங்கே வேண்டாம், இஸ்லாமியர்களுடைய பெட்ரோலோ இஸ்லாமியர்களுடைய டீசலோ நமக்கு வேண்டாம், அப்படி ஏன் இவங்களுக்கு சொல்ல தோணலைன்னு எனக்கு தெரியலை. அப்போ இது என்ன வன்மம், இதில் என்ன வன்மத்தை இவர் உள்ளடக்கி பேசுகிறாருன்னா, இது அரேபிய நாட்டிலேருந்து வரக்கூடிய அப்படிங்கிற வன்மத்தை தவிர இதில் வேற எதுவுமே இல்லை. அதனால தான் இது வர்மாக்களை கொல்லுது. அதனால் இது ஷவர்மா இல்லை, ஷவவர்மா. இந்த உணவு பழக்கம் எல்லாம் மிக மோசமான உணவு பழக்கம், இதெல்லாம் நம்ம நிறுத்தணும் அப்படிங்கிற ரீதியில் டாக்டர் என்ஆர் மது அவர்கள் பேசியிருக்கிறாங்க. இது மிகப்பெரிய
எதிர்ப்பை கண்டனங்களையும் வந்து கேரளத்தில் எழுப்பிட்டு இருக்கு. அதே நேரத்தில் இன்னொரு விஷயத்தையும் அவர் சொல்லியிருக்கிறார். சமீபத்தில் 2 நாட்களுக்கு முன்னால் வந்து ஒரு அம்பலப்பரம்பு ஒரு ஒரு ஆலய வளாகத்தில், இந்து ஆலய வளாகத்தில் வந்து வேடன் அப்படிங்கிற ஒரு ராப்பருடைய ஒரு ஒரு நிகழ்ச்சியை வந்து ஏற்பாடு பண்ணுறாங்க. அவர் வந்து மேடை கச்சேரிகள் நிகழ்த்தக்கூடியவர். உண்மையில் ஒரு ராப்பர் வேடன் வந்து யாருன்னு கேட்டிங்கன்னா, 2020 அவருடைய முதல் ஆல்பம் வந்து வெளியே வருது. கொரோனா டைமில் வந்து அவருடைய முதல் ஆல்பம் வந்து வெளியே வருது. வாய்ஸ் ஆஃப் வாய்ஸ்லெஸ், குரலற்றவர்களின் குரல் அப்படிங்கிற பேரில் வந்து அவருடைய முதல் ஆல்பம் வந்து வெளிவருது. அதுலேருந்து இப்போ என்ன ஆகுது, 5 வருடம், இந்த 5 வருடத்துக்குள்ளால வேடன் வந்து மிகப்பெரிய பிரபலமான ஒரு பாடகராக கேரளத்தில் மாறி இருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, இளைஞர்கள் இன்னைக்கு வந்து நெஞ்சத்தில் ஏற்றி வச்சு கொண்டாடக்கூடிய ஒரு மனிதராக வந்து வேடன் மாறி இருக்கிறாரு. இன்னும் சொல்லப்போனால் வேடன் வந்து ஒரு தமிழ் தாயினுடைய பிள்ளை. ஜாஃப்னாவிலேருந்து உயிர் பிழைக்கிறதுக்காக ஊட்டியில் வந்து குடியேறி, அதுக்கு பிறகு வந்து கேரளத்தினுடைய திரிசூர் மாவட்டத்தில் குடியேறின ஒரு தாயினுடைய பிள்ளை தான் வந்து வேடன். ஏன்னா எந்த ஒளிவு மறைவும் இல்லை, வேடனுடைய வாழ்க்கையில் வந்து எந்த ஒளிவு மறைவும் இல்லை, எல்லாத்தையுமே சொல்கிறான். வேடன் என்ன சொல்கிறாருன்னா, ஞான் பறையனல்ல புலையனல்ல நீ தம்புரானும் அல்ல. இந்த ஜாதி வர்க்கத்தை, ஜாதி வர்க்க பேதத்தை உடைச்சு சுக்குநூறாக்கக்கூடிய வார்த்தைகள், பாடல்கள் வேடனுடைய பாடல்கள்லேருந்து வரக்கூடிய இசை நிகழ்ச்சிகள்லேருந்து வரக்கூடியது. ஆக இந்த ஜாதி வெறுப்புக்கு எதிராக, ஜாதி பிரிவினைக்கு எதிராக பேசக்கூடிய வேடனை என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, கூட்டத்தை கூட்டுவதற்காக வேடனுடைய நிகழ்ச்சியை வந்து கோயில் வளாகத்தில் வந்து அனுமதிச்சிருக்கிறாங்க. இது தவறு. இது வந்து வருங்கால தலைமுறையினருக்கு தலையில் வந்து ஜாதிய வெறுப்பை, ஜாதிய பிளவை, ஜாதிய தீவிரவாதத்தை உருவாக்கக்கூடிய விஷத்தை ஏற்றி வைக்கக்கூடிய வேலையைத்தான் வேடன் செய்கிறான். இதை வந்து நம்ம தடுக்கணும். நாளைக்கு வந்து இதே மாதிரி கேப்ரே டான்ஸையும் வந்து இவங்க அனுமதிப்பாங்க. கேப்ரே டான்ஸுக்கும் வேடனுடைய இந்த பாடல்களுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை அப்படின்னு சொல்லி மது வந்து சொல்லியிருக்கிறார். இதனுடைய பின்னணி என்னன்னு பார்த்தீங்கன்னா, வேடன் இன்னைக்கு கேரளத்தை மிகப்பெரிய அளவில் கலக்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு ராப்பர். அதுவும் வந்து ஜாதிய வன்முறைக்கு எதிராக, அங்கே இருக்கக்கூடிய ஜாதிய மேலாண்மைக்கு எதிராக, பிளவுவாதத்துக்கு எதிராக பேசிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபர். அப்போ இதுக்கு எதிராக இதை வந்து இப்படி அனுமதிக்க முடியாது அப்படிங்கிற விதத்தில் தான் இவர் வந்து மது வந்து இதை பேசியிருக்கிறாரு. இதுக்கு எதிராகவும் கேரளத்தில் மிகப்பெரிய எதிர்வினை இப்பொழுது நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆக இவங்க என்னதெல்லாம் பேசுவாங்களோ அதுதான் நமக்கு தேவை. எதெல்லாம் இந்த சமூகத்தில் மாற்றத்தை ஏற்படுத்திட்டு இருக்கோ அதைத்தான் இவங்க வந்து எதிர்ப்பாங்க. ஆக இன்னைக்கு வந்து கேரளத்தில் டாக்டர் என்ஆர் மதுவுக்கு எதிராக மிகப்பெரிய கண்டனங்களும் எதிர்வினைகளும் எழுந்துட்டுருக்கு. போக போக பார்ப்போம் இது எப்படி அடுத்த கட்டத்தை நோக்கி நகருது அப்படிங்கிறத. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம்.